Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேக்கரி ஸ்டைல் நெய் பிஸ்கட். பேக்கரிஸ்ல பாத்தீங்கன்னா பாட்டில்ஸ்ல வந்து நெய் பிஸ்கட் போட்டு வச்சிருப்பா. ஃபுல்லா அப்படியே ஒயிட் கலர்ல அழகா இருக்கும் பார்க்கவே. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பிஸ்கட் நெய் பிஸ்கட் அப்படிங்கிறது. இப்போ பேக்கரி ஸ்டைல்லே அதே பெர்ஃபெக்ட்டான எப்படி பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம். பேக்கரி ஸ்டைல் நெய் பிஸ்கட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, அரை கப் நெய், அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மி நெய், அதே மாதிரி அரை கப்பு சுகர், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய். ஃபஸ்ட்டு இந்த சுகரும் பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம சுகர் சேர்த்திடலாம். சுகர், இப்போ ஏலக்காய், உப்பு, சோடா உப்பு இது 3 சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் நம்ம சேர்த்தி வச்சுருக்க சர்க்கரை, ஒரு கப் மைதா, இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுகர் மைதாலாம் நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது உருக்கணும்னு இல்லை, அவசியம் கிடையாது, நான் அப்படியே சேர்த்திக்கலாம். ஒதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஈவனாக வந்து நெய் மிக்ஸ் ஆகணும், எல்லா மாவுலுமே மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க நெய்யும் நம்ம சேர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நெய் சேர்த்தணும் கிடையாது. இப்படி தான் இருக்கணும் கரெக்டான பக்குவம். இப்படி பிடிச்சோம்னா இப்படி வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்திருக்கேன். நல்லா பிணைஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இப்படி பிடிக்க வரணும், ஆனால் உதிரியாகவும் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதாகணும். எடுத்து அப்படி உதிரியாக வரும், பட் இந்த மாதிரி நல்லா சேர்ந்தாப்புல இருக்கணும். அப்படி எடுத்து நல்லா நம்ம பிஸ்கட்டுக்காக சின்ன பால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக செஞ்சதுனால 16 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பீஸ் வரும். இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் வந்து பிஸ்கட் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கட்டை வச்சிடலாம். கேப் விட்டு தான் வைக்கணும். நம்ம குக்கரை வந்து எப்பவும் போல் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ குக்கரை வந்து வச்சாச்சு. இது ஒரு லேயர் உப்பு போடணும். ஆல்ரெடி உப்பு யூஸ் பண்ண உப்பு இல்லை, நம்ம யூஸ் பண்ண உப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேக்கிங், கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வைக்கணும். சென்டரில் ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே ஒரு ட்ரே பிளேட். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 50 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் சேர்த்தக்கூடாது, அதே மாதிரி நம்ம வந்து வெயிட்டே சேர்க்கக்கூடாது. 50 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம பிஸ்கட் உள்ள சென்டரில் வைக்கணும். சைடில் எது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி
5 to 10 minutes ஆகும். 5 minutes கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பிஸ்கட்டில் லைட்டாக கிராக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். 5 to 8 minutes 10 minutesக்குள்ளே ஆயிடும். 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். 5 minutes கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 minutes ஆச்சு. நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீ ஆகலை, ஒரு 3 minutes ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஒரு 5 minutes ஆச்சு. டோட்டல் 10 minutes. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இதே மாதிரி அடுத்த பேட்ச் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இது அதே மாதிரி 10 minutes கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிஸ்கட் நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. எடுக்கும்போது அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இனிப்பு, அந்த சாஃப்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வாயில் வச்சு அப்படியே கரையுது. அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம நெய் பிஸ்கட் ரெடி. வாவ், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதோட ஸ்மெல், அரோமா எல்லாமே செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி